அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னென்னா, ஒருத்தர் வண்டியில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்டுனா ரொம்ப பலத்த அடிபட்டுச்சு, ரொம்ப காயமாயிடுச்சு. அதனால் மண்டையிலையும் அடிபட்டுருக்கு. அதனால் என்னடா பண்ணுறதுன்னு டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் உடனே சேர்த்துறாங்க. சேர்த்துன பிறகு அங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அங்கே அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது நம்ம ஐசியில் வைக்கணும், அதனால் ஒரு 4 நாள் இங்கே இருக்கணும் ஆஸ்பத்திரியில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்தவங்க படிப்பறிவும் இல்லை, வசதியும் இல்லை. என்ன பண்ணுறாங்க, அவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டரு இவங்ககிட்ட எப்படியாவது பணத்தை பிடுங்கணும் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்கள ஒரு 4 நாள் வச்சுருக்குறோம், அப்புறம் பார்க்கலாம், சுயநினைவே சுத்தமாக இல்லை, அவங்க கோமாவில் தான் இப்போ இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது நாங்கள் நல்லா பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இவங்க வந்தவங்களே ரொம்ப ஏழையாச்சு, அதனால் அவங்ககிட்ட பண வசதியும் இல்லை. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, டாக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட எப்படியாவது பணத்தை பிடுங்கணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பணம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் என்ன பண்ணலாம், இது 4 லட்சம் 5 லட்சம் ஆகும் இது பார்க்கணுன்னா, அதனால் நீங்கள் நாங்கள் சொல்கிறது நல்லது தான் சொல்கிறோம். இப்போ எப்படிங்கன்னா, நீங்கள் உங்கள் சொந்தத்தில் யாராவது ஒரு இது உடல் உறுப்பை தானமாக கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த தானமாக கொடுத்ததுன்னா அதில் உங்களுக்கு பணம் அதிகமாக வரும். அந்த உடல் உறுப்பை கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் அதிகமாகவே நாங்கள் கொடுப்போம், இவரோட செலவு போக பணம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு என்னடா வழி இல்லை அப்படின்ட்டு சரின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், அவங்க ஏமாத்துறதுக்காக டாக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட எப்படியாவது காசு பிடிங்கிறேன்னு சரின்னு அவங்களும் ஏதோ ஒரு உடல் உறுப்பை தர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை அனுசரிச்சுட்டு டாக்டர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று கிட்னியை இந்த மாதிரி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி எடுத்து இவருக்கு செலவு பண்ணது போக இவ்வளோ பணம்னு கையில் கொடுக்குறாங்க. அவங்களும் என்னடா பண்ணுறது இப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு, படிப்பறிவு இல்லாதனால தான் இந்த மாதிரி, படிப்பறிவு இருக்கிறவங்களாக இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்புறம் அதனால் கேட்டு சரின்ட்டு அவங்க இந்த ஆஸ்பத்திரி செலவு கம்மியாக தான் வரும், இருந்தாலும் இவங்க பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றி இப்படி டாக்டரு நிறையா இருக்கிறாங்க. ஆனால் சில டாக்டர்கள் இப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது, நிறைய இடத்துல இப்படி நடக்குது. அது இப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, இது எங்களுக்கு பக்கத்தில் இது இந்த மாதிரி அந்த ஐயா கோமாவில் கொண்டு போய் இந்த மாதிரி எங்கள் மருமகன் இப்படி விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கு மருமகன் ஆகுதுங்களாமா. அவர் எங்கள் மருமகன் இப்படி விட்டு இத்தனையெல்லாம் செலவாச்சு, ஆனால் செலவு பண்ண முடியல எங்களால் இந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கிறாரு. இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார். அதனால தான் இந்த பதிவு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். வணக்கம்.